ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தின்றதை பார்ப்பதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 2299 கிராம உதவியாளர்கள் காலியிடங்களை நிரப்பும் நடைமுறை. தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கும் மேலாக காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் காலியிடங்களை நிரப்பும் நடைமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான கடிதத்தை பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் அனுப்பியுள்ளார். அவரது கடிதத்தின் விவரம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி பார்த்தீங்கன்னா வட்டார அளவில் செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு காலியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, காலியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா ஜூலை முதல் வாரத்துக்குள் முடிப்பது அவசியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை முதல் வாரத்துக்குள் முடிப்பதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டு 30 நாட்களுக்குள் விண்ணப்பங்களை பெறப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. கிராம உதவியாளர் பணிக்கு எழுத்து மற்றும் வாசிப்பு திறன் அத்தியாவசியமாகும் சொல்லியிருக்காங்க. தேர்வுக்கான விண்ணப்பங்கள் தேர்வர்களிடம் பெறப்பட்ட தேதியிலிருந்து 10 தினங்களுக்குள் இந்த தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தகுதியான அனைத்து தேர்வுகளுக்கும் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதம் சென்றுள்ளதா என்பதை உறுதி செய்த பிறகு 21 நாட்களுக்குள் வாசிப்பு மற்றும் எழுத்து தேர்வு நடத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வு முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 15 தினங்களுக்குள் நேர்முக தேர்வை நடத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட தேர்வர்களின் பெயர் பட்டியலை பார்த்தீங்கன்னா வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளாக காலியாக உள்ள 2299 பணியிடங்களை நிரப்ப அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.